அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யாரெல்லாம் துவா செஞ்சாங்களோ பிறருக்காக யாரெல்லாம் துவா செஞ்சாங்களோ அவங்களுக்காக மலக்குமார்களே துவா செய்கிறாங்க. நம்ம பிறருக்காக இப்போ துவா செஞ்சிட்ருக்கோம், அல்லாஹ் அவங்களுக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு நம்ம துவா செய்கிறோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு நின்றுட்டு நமக்காக துவா செய்கிறாங்களாம். அதாவது 5 விஷயத்துக்காக தான் மலக்குமார்கள் வந்து துவா செய்வாங்க. அந்த 5 விஷயத்த செஞ்சோம் அப்படின்னால அதில் ஒன்று வந்துட்டு பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களுடைய துவா நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ எந்நேரமும் அல்லாஹ்வை தஸ்பீ செஞ்சு கொண்டிருக்கிற இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு நல்ல நம்ம பார்க்கும்போது தெரியுமா, இந்த நல்ல இபாதத்தாக இருப்பாங்க, இந்த உம்ரா செஞ்சுட்டு வருவாங்க, அவங்களாம் பார்த்து நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் வயசானவங்கலாம் பார்த்தா சொல்லுவோம், எங்களுக்காக நீங்கள் எல்லாத்தில் துவா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அவள் வந்து தொழுதுகிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க, வணக்கசாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேட்போம். இதுவே எந்தவித பாவமுமே செய்யாத 24 மணி நேரமும் அல்லாஹ்வை மட்டுமே திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை மட்டுமே புகழ்ந்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய துவா நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்போ மலக்குமார்களுடைய துவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிறருக்காக அதிகமாக துவா செய்யுங்க. அல்லாஹு தாலா உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு மலக்குமார்கள் கேட்பாங்க இறைவனிடத்தில். நிச்சயமாக அல்லாஹு தாலா அது உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10 திக்கரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் அடையக்கூடிய மாதமாக அல்லாஹ் நம்மளை ஆக்கிட்டான். இன்ஷா அல்லாஹ் இந்த 10 திக்ர்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குறதின் மூலமாக நம்முடைய துவாக்களை அல்லாஹு தாலா அதிகமாக கபூல் செய்கிறான். ஃபஸ்ட்டு துவா, அதாவது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது துவா தான். ஏன்னா எந்த ஒரு நிலைமையிலையுமே நம்ம இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும்போது நம்மளோட மனசில் உள்ள பாரம் பனித்துளி போல் அப்படியே கரைஞ்சிடும். நமக்கு துன்பத்தில் கை கொடுக்க யாருமே இல்லை, கஷ்டத்தை பங்கு வைக்க யாருமே இல்லை, எனக்குன்னு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, அட்லாஸ்ட் நான் மட்டுமே நிற்கிறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வார்த்தை உங்களை பலப்படுத்தும். என் இறைவன் என்னோட இருக்கான், அவன் என்னை கைவிடவே மாட்டான், அவன் கருணையுள்ளவன், அவன் மன்னிப்பவன், என் உள்ளத்தில் உள்ளதை நன்கு அறிந்தவன் அவன் மட்டும்தான், என் குறைகளை மறைப்பவன் அவனே எனக்கு போதுமானவன். இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மனசில் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இதை விட ஒரு ஆறுதல் உங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய துஆ நம்மளுடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்குது. வாட்டர் இட் கேன் பி, இது என்ன சுச்சுவேஷனில் வேணாலும் இப்போ நீங்கள் இருக்கலாம், தலை போகிற காரியத்தில் இருக்கலாம், இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியலை, என்னால் மூவ் ஆன் பண்ணவே முடியலை, நீங்கள் என்ன விதமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி உங்களுடைய துஆ உங்களை காப்பாற்றிடும். துஆ அது முஃமினோட ஒரு ஆயுதம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹு தாலாட்ட ஒரு முஃமின் எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு, என்னதுலேருந்து நீ காப்பாற்று அப்படின்னு அவன் மீது தெளிவான உறுதியான ஈமானோடு இருந்து ஒரு முஸ்லீம் கேட்டுட்டான் அப்படின்னா அல்லாஹு தாலா அந்த துவாவை, அதாவது அவனோட கையை அவன்கிட்ட கை ஏந்திட்டோம் அப்படின்னாவே வெறும் கையை திருப்பி அனுப்பவே மாட்டானான். அப்படிப்பட்ட கருணையாளனவன். எனவே இந்த நோன்பு மாதத்தில் அதிகமான இஸ்திஃபாரை கொண்டு அல்லாஹ்வின் உதவியை தேடுவோம், அதிகமான திக்ர்களை கொண்டு அல்லாஹ்வின் உதவியை தேடுவோம். இப்போது நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, யாரை இந்த ரொம்ப நஷ்டவாளிகள் யார் தெரியுமா, ரம்லான் மாதத்தை அடைஞ்சுமே அவரோட பாவம் மன்னிக்கப்படாத நிலைமையில் இருப்பார்ல அவர் தான் நஷ்டவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரம்லான் மாதத்தை நம்ம அடைஞ்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை அடைஞ்சுமே நம்ம அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யாமல் நம்ம பொழுதுபோக்குக்கால நம்மளோட நேரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை விட நஷ்டவாளி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால அதிகமாக இஸ்திஃபார்
இஸ்திஃபார் ஓதுங்க. இஸ்திஃபார் நம்மளை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய துவாக்கள் கபூலாகிறதுக்கு இஸ்திஃபார் ஒரு பெரிய பாலமாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொர்க்கத்தோட மிகப்பெரிய கருவூலம் தான் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய 10 திக்ருகளுமே அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திக்ருகள். இதை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு திக்ருகளையும் 100 முறை மட்டுமாச்சும் ஓதுங்க. அடுத்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரொம்ப கஷ்டமான நிலையில் அல்லாஹ்ட்ட இந்த துவா ஓதி கேட்டாங்க. அவங்களுக்கு உடனடியாக உதவி கிடைக்கப்பட்டுச்சு. இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிறதையுமே ஒரு சஹாபி ஓதி அவங்களுடைய தொலைஞ்சு போன மகனை கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஏழையாக இருந்த சஹாபி ஒரே நாளில் அவ்வளோ பணக்காரனாக ஆயிடுவாங்க. அந்த சஹாபி அது மட்டும் இரட்டிப்பு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க பையன் கிடச்சிருவாங்க. மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையிலோட பொருளாதாரத்தை பெருசாக மாற்றி கொடுத்தது இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அடுத்து யா ஹய்யூ யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தஈஸ். யா ஹய்யூ யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தஈஸ். ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் நிற்கிறீங்கன்னா இந்த யா ஹய்யூ யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தஈஸை ஓதுங்க. அல்லாஹ் உடனடியாக உங்களை துவாக்களை கபூல் செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு திக்கர் தான் இது. அடுத்து அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவங்க இது சொல்லியிருப்பாங்க இந்த ஹதீஸை. அதாவது ரொம்ப எனக்கு தாங்கவே முடியாத சோதனையின் போது ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கும்போது இந்த ஒரு துவாவை ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஒரு திக்ரையும் அதிகமாக ஓதுங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ் சுப்ஹானல்லாஹில் அலீம். மீசான் தராஸில் ரொம்ப கனமான வார்த்தைகள் அப்படின்னா அல்லாஹுக்கு மிக பிடிச்ச வார்த்தை அப்படின்னாவே இந்த 2 வார்த்தை தான். நாவிற்கு எளிதான வார்த்தை, மீசான் தராசுக்கு ரொம்ப கனமான வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம். மேலும் இந்த வார்த்தையை சொல்கிறதின் காரணமாக நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு அதிகமாக இருந்தால் கூட அல்லாஹு தாலா அந்த பாவத்தை ஃபுல்லாக மன்னிச்சிடுறான். இதையும் ஓதிக்கோங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹ் வ ஸீனத அர்ஷிஹ் வ மிதாத கலிமாத்திஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹ் வ ஸீனத அர்ஷிஹ் வ மிதாத கலிமாத்திஹ். அதாவது எவ்வளோ நேரம் திக்ர் செய்கிறத விட இந்த ஒரு திக்ர் ஓதணும் அப்படின்னா இந்த திக்ர் 7000 தடவை தஸ்பீஹ் ஓதுறதை விட ஒரு சிறந்த ஒரு திக்ர் தான் இந்த ஒரு திக்ர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது தான் இந்த ஒரு துவா. அடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். அதாவது அல்லாஹ்ட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறத பற்றி நிறைய பார்த்துருந்தோம். இஸ்திஃபார் துவாக்கள், அந்த இஸ்திஃபார் தான் இதுதான் நம்ம ஸோ இஸ்திஃபார் ஓதுறதுனால நம்மளுடைய அனைத்து துவாக்களுமே அல்லாஹ் இடத்துல கபூல் செய்யப்படுது. அதுலேயும் இது ஒரு சிறந்த ஒரு இஸ்திஃபாராக சொல்லப்படுது. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். இது ஒரு 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். எவரொருவர் காலையிலையும் மாலையிலையும் இந்த துவா ஓதுறாங்களோ அவங்களுக்கு காலையில் ஓதுனா
பகல் எந்த விதமான ஆபத்துக்களும் ஏற்படாது. மாலையில் ஓதுனா அடுத்த நாள் காலையில் வரையும் அவங்க வந்து அல்லாஹ்வோட பாதுகாவலில் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது, எந்தவித தீங்கும் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஏற்படக்கூடாது, தீங்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இது வந்து காலையிலையும் மாலையிலையும் ஓதிக்கோங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு திக்ர் அல்லாஹ்வோட பாதுகாவலில் இருக்கிறதுக்கு. இந்த ஒரு திக்ரையும் 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து இந்த கலிமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். தஹஜ்ஜத் டைமில் இந்த ஒரு கலிமாவை 100 முறை ஓதி கேட்குறவங்களுக்கு 7 முறை ஓதி கேட்குறவங்களுக்கு தஹஜ்ஜத்துடைய டைமில் அல்லாஹ் வந்து எதையுமே கொடுக்காமல் இருக்க மாட்டானா. இட் மீன்ஸ் அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹு தாலா கொடுத்துருவானா. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கலிமா தான் இந்த கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு கலிமாவையும் 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து கடைசியாக இந்த ஒரு சலவாத்து. அல்லாஹும்ம ஸ்வல்லி அலா முஹம்மதி வாலா ஆலி முஹம்மதின். அல்லாஹும்ம ஸ்வல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின். அதாவது ரசூலுல்லாஹ் மேலே சலவாத்து சொல்கிறதுனால பல தேவைகள் நிறைவேறுது, வறுமை விட்டும் காப்பாற்றப்படுறோம். இன்னும் எல்லா தேவைகளுக்குமே அல்லாஹு தாலா நம்மளுக்கு கபூல் செஞ்சு தரான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து எந்த வித தீங்களையோ இல்லை நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய தீமைகள்லேருந்தும் எல்லாத்துலேருந்துமே அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினான் ரசூலுல்லாஹ் மேலே சலவாத்து சொல்கிறதின் காரணமாக. எனவே இன்ஷா அல்லாஹ் இப்போ சொல்லப்பட்ட திக்ருகளையும் இந்த சலவாத்தையும் இந்த ரமலான் மாதம் முழுவதுமே கடைபிடிங்க. இன்ஷா அல்லாஹ் இதை கடைபிடித்து நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா சீக்கிரமே உங்களுக்கு கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு வச்சு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயம் இது இங்கே ஓதி முடிக்கிறதுக்கு முன்னுக்கு கூட அல்லாஹ் நாடினால் நீங்கள் நினச்சதை அல்லாஹ் கொடுத்துடலாம். ஏன்னா அவன் சக்தி வாய்ந்தவன். நிச்சயமாக அவன் கிட்ட கேட்கக்கூடிய துவாக்கள் எதுவுமே வீணாக போகாது. அது மட்டும் இல்லாமல் ஏந்தின கரங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி கூட இரணம் தரக்கூடியவன் இறைவன் மட்டும்தான். முழுமையாக அவனை நம்புங்க, மிராக்குள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக. இன்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஓ ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.